வேர்ட்ஸ் தான் வந்து வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் புக்கில் குறிக்கணும். day 5 4 and 5ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நான் இதை ஒர்க் புக்கில் சொல்லலை, கவனிக்கலை, இதை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இதை சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th module 1 THBல day 5 பார்க்க போகிறோம். read in a team, so fun with reading சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அதே வேர்ட்ஸ் தான். humble, landlord, wealth, desert, shouted, fulfilled, beggar, relieved, well dressed. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஹம்பிள்னா அன்பான, கருணை உள்ள அந்த மாதிரி. லேண்ட்னா நிலக்கிழார், வேல்த்னா சொத்து, செல்வம், டெசைர் அப்படின்னா ஆசை, கனவு, ஷவுட்டர்டுனா கத்துறது, ஃபுல்ஃபில்னா பூர்த்தி செய்யறது, பெக்கர் அப்படின்னா பிச்சைக்காரர், ரிலீவ்டு அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றது, வெல் ட்ரெஸ்டுன்னா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கோங்க, கன்வின்ஸ்டுனா அப்படின்னா சமாதானப்படுத்துறது, செப்பரேட்டட் தனித்தனியாக்குறது, க்ரஷ்டு அடிச்சு உடைஞ்சு போய் நொறுங்கி போறது இல்ல கசங்கி போறது, டிரான்ஸ்ஃபர்டு மாறுதல், எக்ஸைட்டட் ஆர்வம் சந்தோஷம், அடுத்து ஹக்டு கட்டி அணைச்சுக்கிறது, ஃபெயிண்டட் மயங்கிறது, நாக்குடு தட்டுறது, ஃபிஷிங் மீன் பிடிக்கிறது, கிரேட்னா பெரிய, டுவர்ட்ஸ் அதோட ஆஃபீஸர் அலுவலர், அண்ட் பிளாக் போர்டு. இந்த வேர்டெல்லாம் நம்ம பிளாக் போர்டில் எழுதிடணும். எலிசிட் ஆர் டீச் த வேர்ட்ஸ், என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிப்பீட் த வேர்ட்ஸ் ஆஃப்டர் யூ. நம்ம முதல்ல சொல்லணும், டீச் பண்ணணும், பசங்களை பின்னாடியே சொல்லணும். ப்ராக்டிஸ் இட் a few times, கொஞ்சம் டைம் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். now ask students to practice reading those words for some time. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து திரும்ப இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும் கொஞ்ச நேரம். divide the class into 4 teams. கிளாஸை 4 டீமா டிவைட் பண்ணணும். invite a team to the front. ask each student in the team to read the words. set a time limit 1 minute. 1 நிமிஷம் டைம் கொடுக்கணும். ஒரு டீமை 4 டீமா பிரிச்சு ஒரு டீமா முன்னாடி வர சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் இந்த வேர்டு எல்லாத்தையும் வாசிக்க வச்சு 1 நிமிஷத்துல எவ்வளவு வாசிக்கிறாங்கன்னு செக் பண்ணணும். practice with all the team. The team which reads the most number of words within the time limit is the winner. ஸோ நிறைய பேர் எந்த டீம்ல 1 நிமிஷத்துக்குள்ள நிறைய வார்த்தை வாசித்தாங்களோ அந்த டீம் தான் வின்னர்னு சொல்லி நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தென் 5A large group activity narrating the story Appa. So this activity is for 4th standard students. Materials needed, picture of a family. ஒரு ஃபேமிலியோட பிக்சர் வந்தா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. show the picture of a family and ask the students. அந்த ஃபேமிலி பிக்சரை காட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்கணும். how many members are there in this family picture. இந்த ஃபேமிலி பிக்சர்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். then point to a student and ask how many members are there in the family. அடுத்து வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்கணும் அவங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். whom do you like the most in your family. உங்க ஃபேமிலியிலே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். then why do you like him or her. உனக்கு ஏன் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சிலர் அப்பா சொல்லலாம், ஒரு சிலர் அம்மா சொல்லலாம், தாத்தா பாட்டி யார் வேணாலும் சொல்லலாம். ஸோ ஏன் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. then do you like to travel with your family. உன் ஃபேமிலி கூட எங்கேயாவது வெளியில போறது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். தென் நவ் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு இமேஜின் தட் தே ஆர் கோயிங் டு த சீஷோ வித் தேர் ஃபேமிலி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லணும், இப்போ எல்லாருமே இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட ஒரு கடற்கரைக்கு போறீங்க. சே ஆல் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் பிளேயிங் இன் த சீஷோர். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கடற்கரையில ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க. சடன்லி அ பிக் வேவ் ஹிட்ஸ் த சீஷோர். ஸோ ஒரு பெரிய அலை வந்து அந்த கடற்கரையை தாக்குது. யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கெட் செப்பரேட்டட். ஸோ நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் செப்பரேட்டா பிரிஞ்சிட்டீங்க, தனித்தனியா போயிட்டீங்க. ஹவு டு யூ ஃபீல் நவ். இப்போ எப்படி நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கணும். வாட் வில் யூ டூ. நீ இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அக்செப்ட் தேர் ரெஸ்பான்சஸ். அவங்களோட ரெஸ்பான்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். then say in the story Appa a girl lived in a village near the seashore. இந்த ஸ்டோரியில கூட ஒரு பாப்பா கடற்கரைக்கு பக்கத்துல வாழ்றாங்க. her name is மீனா. அந்த பாப்பாவோட பேரு மீனா. one day a big wave hit her village.
ஒரு நாள் அந்த பாப்பாவோட கிராமத்தையே அலை வந்து தாக்கிருச்சு. சி லாஸ்ட் ஹர் பேரண்ட்ஸ் இன் த பிக் வேவ். அந்த பெரிய அலையில அந்த பாப்பா அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க. வாட் வுட் யூ ஹேவ் ஹேப்பன் ஆஃப்டர் தட்? அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? டு யூ வாண்ட் டு நோ வாட் ஹேப்பன் டு ஹர்? அதுக்கப்புறம் அந்த பாப்பாக்கு என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுதா? தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அக்செப்ட் தேர் ரெஸ்பான்சஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, எஸ்ஸா சொல்லுவாங்க. சே லெட் அஸ் லிசன் டு a ஸ்டோரி அப்பா அண்ட் நோ அபவுட் த பர்சன் ஹூ ஹெல்ப்டு திஸ் கேர்ள். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த அப்பா ஸ்டோரியை பார்க்க போகிறோம். யார் அந்த பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவ் நரேட் த ஸ்டோரி பைலிங்குவலி டு த கிளாஸ். இப்போ கிளாஸ்க்கு நம்ம வந்து பைலிங்குவலா தமிழ்லேயே வந்து நம்ம வந்து அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Ask students to listen carefully and answer the questions at the end of the story. So ஸ்டோரியை கவனமாக கேளுங்க, கடைசியாக கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டோரி அப்பா. மீனா இஸ் அ ஸ்மால் கேர்ள். ஹர் ஃபாதர் வாஸ் அ ஃபிஷர்மேன். மீனாங்கிறது ஒரு குட்டி பாப்பா. அவங்க அப்பா வந்து ஒரு மீனவர். தே லிவ்ட் இன் கீரைக்குப்பம். ஸோ அவங்க கீரைக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் வாழ்கிறாங்க. இட் இஸ் நியர் அஷிஷோர். கடற்கரைக்கு பக்கத்தில் அந்த கிராமம் இருக்குது. அண்ட் சண்டே மார்னிங் மீனாஸ் ஃபாதர் வென்ட் டு ஃபிஷிங். மீனாவோட அப்பா மீன் பிடிக்க அன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டாரு. மீனா அண்ட் ஹர் மதர் வென்ட் டு த ஷீஷோர் டு see him. அவங்க அப்பா பார்க்கறதுக்காக மீனாவும் அவங்க அம்மாவும் கடற்கரைக்கு போயிருக்காங்க. சடன்லி தே சா த sea water மூவ் பேக். சடன்லி கடலோட அலை உள்ள போறத பார்க்குறாங்க. தென் அ பிக் வேவ் கேம் டுவர்ட்ஸ் தம். அதுக்கப்புறம் அவங்கள நோக்கி ஒரு பெரிய அலை வர்றதை பார்க்குறாங்க. த பீப்புள் வர் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் டு see the wave. முதல்ல மக்கள் எல்லாரும் அந்த அலையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சூன் தே saw it closer to the shore. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது ரொம்ப பெரிய அலையா கடற்கரையை நோக்கியே வருதுன்னு சொல்லி. இட் crushed the boats. போட் எல்லாத்தையும் அது உடைக்குது. இட் hit the huts. குடிசை எல்லாத்தையும் அது உடைக்குது. மீனா அண்ட் ஹர் மதர் were separated. மீனாவும் அவங்க அம்மாவும் அந்த அலையில தண்ணியில மாட்டி தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. த செகண்ட் massive wave hit the village. உள்ள போயிடுது தண்ணி. திரும்ப ரெண்டாவது ஒரு அலை மறுபடியும் அதை விட வேகமா அதை விட அதிகமா வருது. தே வேவ் டுக் மீனாஸ் மதர் இன் டு த சி. அந்த டைம் அவங்க அம்மாவை அலை உள்ள அடிச்சுட்டு போயிடுது கடலுக்குள்ள. த வேவ் ஹிட் மீனா வித் கிரேட் ஃபோர்ஸ். மீனாவையும் அது மிகப்பெரிய அழுத்தத்தோட கடலுக்குள்ள இழுத்துட்டு போகுது. ஷீ ஹக்ட் அ கோகனட் ட்ரீ அண்ட் லேட்டர் ஷீ ஃபெயிண்டட். ஸோ அவங்க அந்த தண்ணிக்குள்ள அடிச்சுட்டு போகும்போது மீனா ஒரு தென்னை மரத்துக்கு நேர போறா. ஸோ அவன் வந்து அந்த தென்னை மரத்தை இருக்கா பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே மயங்கிடுறான். வென் ஷி woke up ஷி வாஸ் இன் அ ஹாஸ்பிட்டல். அவன் முழிச்சு பார்க்கும்போது அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஷி லாஸ்ட் ஹர் ஃபேமிலி. அப்போதான் அவளுக்கு தெரிஞ்சுது அவன் அப்பாவும் அம்மாவும் உயிரோட இல்லைன்னு. ஆஃப்டர் சம் டேஸ் ஷி வாஸ் டேக்கன் கேர் பை த சைல்டு கேர் சென்டர். ரீஹாபிலிட்டேஷனில் வந்து ஒரு குழந்தை மறுவாழ்வு மையத்தில் அந்த பாப்பா விடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. The officer and his wife were kind to the children. அங்க இருக்கிற அந்த அலுவலரும் ஆபீசரும் அவரோட ஒய்ஃபும் குழந்தைங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. The children called them அம்மா and அப்பா. ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அந்த ஆஃபீஸரையும் அவரோட ஒய்ஃபையும் அப்பா அம்மான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப குழந்தைங்க கிட்ட அன்பா இருக்காங்க. The officer was then transferred to some other place after some days. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த ஆஃபீஸருக்கு டிரான்ஸ்ஃபர் வேற இடத்துக்கு கிடைச்சிருது. ஸோ அவர் போயிடுறாரு. பட் தே யூஸ்டு டு விசிட் த சில்ட்ரன் ஆஃபன். ஆனாலும் அவர் அடிக்கடி வந்து அந்த அந்த இடத்துல இருக்கிற குழந்தைங்களை வந்து பார்த்துட்டு போறாரு. மீனா grew up. She was in 12th standard. இப்போ மீனா வந்து வளர்ந்துட்டா. அவளுக்கு வந்து அவ வந்து இப்போ 12வது படிக்கிறான். ஒன் டே வென் she was in her class. ஒரு நாள் அவ வந்து கிளாஸ்ல கவனிச்சிட்டு இருக்கும்போது she had someone calling her மீனு. யாரோ ஒருத்தர் வந்து அவளை மீனுன்னு கூப்பிடுறாங்க. She was surprised to see the officer there. உடனே அவ திரும்பி பார்க்கும்போது அங்க ஆபீசர் நிக்கிறாரு. Tears rolled down her cheeks. அவரை பார்த்த உடனே மீனா கண்ணில் தானா கண்ணீர் வந்துடுது. She ran towards him calling அப்பா. அவரை பார்த்துட்டு அவர் அப்பா அப்பான்னு கூட்டிட்டே மீனா வந்து அவர்கிட்ட ஓடிடுறான். இதோட ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் நரேட்டிங் த ஸ்டோரி ஆஸ்க் the questions given below the check the understanding of the students. இந்த ஸ்டோரியை சொன்னதுக்கு அப்புறமா நம்ம கீழே இருக்க கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்க எந்த அளவுக்கு கதையை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸ்பிளைன் த கொஸ்டின்ஸ் பைலிங்குவலி பா பெட்டர் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ கேள்வியை நம்ம தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஈஸியா செக் பண்ணிடலாம். ஹூ இஸ் த மெயின் கேரக்டர் இன் த ஸ்டோரி? இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர், இந்த ஸ்டோரியோட ஹீரோயினி யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா மீனா த மெயின் கேரக்டர் இஸ் த ஸ்டோரின்னு பசங்க சொல்லுவாங்க. மீனா தான் சொல்லுவாங்க. வேர் டிட் மீனாஸ் ஃபாதர் கோ?
மீனாவோட அப்பா எங்க போனாங்க அப்படின்னு சொன்ன கேட்டோம்னா he went for fishing. மீன் பிடிக்க போனாரு. What hit the village? அந்த வில்லேஜை எது மோதிச்சு? A big wave. ஸோ பெரிய அலை. இதை ஸ்டூடெண்ட் சொல்லிடுவாங்க. Why was மீனா admitted in hospital? ஏன் வந்து மீனா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா? She was hit by the big wave. அவளும் அலையால அடித்து செல்லப்பட்டாள். Why was திரும்ப கொஸ்டின் சொல்லிட்டேன். How did Meena feel when she saw the officer in the school? ஆஃபீஸரை ஸ்கூல்ல பார்த்தோன்னே மீனா எந்த மாதிரி ஃபீல் பண்ணா? She felt happy. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணா. Now encourage students to come up with different endings for the story. The other endings could be. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்டோரிக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க சொல்லணும், ஒரு முடிவுக்கு நம்ம கொடுக்க சொல்லணும். ஸோ இந்த கதை எப்படியெல்லாம் முடிஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும், எப்படியெல்லாம் கதையை முடிக்கலாம். ஸோ நம்ம சில எண்டிங் சொல்லலாம். மீனாஸ் ரியல் ஃபாதர் வாஸ் அலைவ் அண்ட் ஹி கேம் டு மீட் ஹர். அந்த அலையில வந்து மீனாவோட அப்பா அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் மீனாவோட அப்பா மட்டும் எப்படியோ அலையில தப்பிச்சு மீனாவை இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பாக்குறதுக்கு வந்திருக்காரு, அவங்க அப்பாவோட மீனா சேர்ந்துட்டா அப்படி சொல்லி கதையை முடிக்கலாம். இல்ல அப்படின்னா போத் ஹர் பேரண்ட்ஸ் வேர் அலைவ் அண்ட் தே கம் டு மீட் ஹர். இல்ல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து உயிரோட இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீனாவை தேடி இங்க வந்துட்டாங்க கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கதையை முடிக்கலாம். இல்ல மீனா வாஸ் டேக்கன் பை அப்பா டு ஹிஸ் ஹோம். ஸோ இல்லை அப்படின்னா அந்த ஆஃபீஸர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மீனா வந்து அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி வந்து கதை சொல்லலாம். இல்லை வேற எப்படியெல்லாம் இந்த கதையை முடிக்கலாம்னு சொல்லி பசங்க கிட்ட நம்ம வந்து கேட்கணும். அக்செப்ட் தேர் ஸ்டோரி எண்டிங்ஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் மே கம் அப் வித். ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரீட் ஆர் பிளே த ஆடியோ ஃபைல் ஆஃப் த ஸ்டோரி. ஸ்டோரியோட ஆடியோ ஃபைலும் இங்கே இருக்கு. இஃப் வி வாண்ட், நம்மளுக்கு வேணும்னா அந்த ஆடியோ ஃபைல் போட்டு நம்ம வந்து கேட்க சொல்லலாம். ஸ்டோரி ஆடியோவா வந்து பசங்க கேட்கறது கொஞ்சம் கஷ்டம். ஆஃப்டர் திஸ் ஆஸ்க் கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் இன் பேஸ். 4th ஸ்டாண்டர்டை பேரா உட்கார வைக்கணும். இன்ஸ்ட்ரக்ட் தம் டு ரீட் த வேர்ட்ஸ் கிவன் இன் த வேர்ட் வால் and circle them in their workbook page numbers 7 and 8. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்ட்ஸ் ரீட் பண்ணணும், வேர்ட்ஸை வேர்ட் வால்ல இருக்கிறத. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் புக் பேஜ் நம்பர் 7, 8ல இருக்கிறத ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் பண்ணி. ஸோ இங்க இருக்கு. ஸோ இதோட மீனிங் ஆப்போசிட் எழுதணும். Once they have circled all the words, ask them to point in the workbook to read it aloud to their friends. அதுக்கப்புறம் அவங்க சர்க்கிள் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை வந்து ரீட் பண்ணி காட்டணும். Ask students to use the dictionary to find the meaning and opposite of the words. Massive, excited, kind and fainted. இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஆப்போசிட், சினானிம்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சு எழுதணும். ஸோ இதோட day 5 கம்ப்ளீட் ஆகுது. day 5 அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. 5B. This one is for 5th standard. Small group activity narrating the story தான், the gift story. Ask the students, have you received any gifts from anyone? நீங்க யார்கிட்டயாவது ஏதாவது கிஃப்ட் ரிசீவ் பண்ணிருக்கீங்களா, கிஃப்ட் யாராவது உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். Who gives you gifts? யாரெல்லாம் உங்களுக்கு gift தருவாங்க? When do you receive gifts? எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கும்? Accept their responses. அவங்க ஃபெஸ்டிவல் டைம் சொல்லுவாங்க, இல்ல பர்த்டே சொல்லுவாங்க. Now say in the story the gift an old beggar gives a gift to poor family. இந்த கதையில ஒரு வயசான பிச்சைக்காரர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு gift தராரு அப்படின்னு சொல்லி சொல்லணும். How is it possible for a beggar to give a gift? எப்படி ஒரு பிச்சைக்காரர் வந்து gift பரிசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்கணும். Are you all eager to know? எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? What did old beggar to the family? அப்படி அந்த old beggar அந்த ஃபேமிலிக்கு என்னதான் gift கொடுத்தாரு? Now narrate the story bilingually to the class. Ask students to listen carefully and answer the question at the end of the story. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம நரேட் பண்ணிட்டு கவனிக்க சொல்லணும், கடைசியாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஸோ ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. த கிஃப்ட். There was an old man in a village. அந்த வில்லேஜில் ஒரு ஓல்டு மேன் இருந்தது. He did not have family. அவர்கிட்ட வந்து ஃபேமிலி இல்லை, ஃபேமிலியில யாருமே இல்லை. He moved from one house to another house asking for food. அவர் ஒரு வீடா போய் சாப்பாடு கேட்கிறாரு. Once when he knocked at the door of big house for food. ஒரு பெரிய வீட்டு கதவை தட்டுறாரு. A well dressed man opened the door. ஒரு நல்ல ட்ரெஸ், நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்க ஒருத்தர் கதவை திறக்கிறாரு. When he saw the old man, he shouted at him to get out.
ஸோ அவர் என்ன பண்றாருன்னா இடத்த விட்டு போக சொல்றாரு. ஸோ அவர் வந்து வீட்டை வெளியில போன்னு சொல்லி கத்துறாரு. The old man walked away. உடனே அந்த வயதான முதியவர் வந்து நடந்து போயிடுறாரு. Just then a woman came out of the house and dropped a banana leaf with food in the dustbin. அடுத்த வீட்டுக்கு போகக்குள்ள அங்க ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டுட்டு வாழை இலையை வெளியில கொண்டு வந்து போடுறாங்க. அந்த இலையில மிச்சம் நிறைய சாப்பாடோட டஸ்ட்பின்ல கொட்டுறாங்க. He moved to the next house. ஸோ அப்ப அந்த வீட்டுல அவர் திட்டிட்டு அனுப்புறாரு. அந்த வீட்லயே வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்றாங்க. அவர் அடுத்த வீட்டுக்கு போறாரு. He knocked at the door. அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. Someone from that house said nobody is at home. The beggar left the place. அங்க வந்து யாரோ கதவை தட்டணும்னா உள்ள இருந்து இங்க யாரும் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வருது. ஸோ இதுல டெக்ஸ்ட் புக்ல ஒரு அழகா ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. யாருமே இல்லைன்னா அப்ப யாரு உள்ள இருந்து பேசுறது அப்படின்னு சொல்லி அந்த வயதான முதியவர் வந்து சொல்லுவாரு. இப்ப இங்க வந்து அதை கட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்த விட்டு அவர் போயிட்டாரு. The old man was tired and could not walk further. அதுக்கப்புறம் அந்த வயதான முதியவரால நடக்க முடியல. So he slept under a tree. ஒரு மரத்தடியில படுத்துறாரு. A kind and humble man, Kaliyan saw the old man. கலியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பானவர், அமைதியானவர். அவர் வந்து இந்த வயதான முதியவரை பாக்குறாரு. He took the old man to his small hut. அவரோட குடிசை வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு போறாரு பாவம்னு சொல்லி. His wife Viji served him some gruel in an earthen pot. ஒரு மண்பானையில கூழ் வந்து கொடுக்கறாங்க அவரோட வைஃப் வந்து. His children played with the old man. அவரோட குழந்தைங்க எல்லாம் இந்த வயதான முதியவர் கூட விளையாடுறாங்க. கலியன் made article a bed for the old man. அந்த வயதான முதியவருக்கு ஒரு பெட் செய்யறாரு. He slept there for night. So அவர் வந்து அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்கிடுறாரு. The next morning the old man asked Kaliyan to pack their things. அடுத்த நாள் காலையில இந்த வயதான முதியவர் கலியன் கிட்ட அங்கேயே பேக் எடுத்துட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்றாரு. கலியன் ஆஸ்க்டு why. ஏன் கலியன் கேக்குறாரு. The old man revealed that he was once a landlord. அவர் வந்து ஒரு பெரிய நிலக்கிழார் அப்படிங்கறத சொல்றாரு. He and his family members helped the needy. சரி, தேவைப்பட்டவங்களுக்கு உதவி செய்வோம் நானும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும். லேட்டர் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஃபேமிலி. அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலியை வந்து மிஸ் பண்ணிட்டாரு, யாருமே இல்லைன்றத சொல்றாரு. ஸோ he wanted someone to take care of his wealth and continue the service after him. ஸோ அவர் என்ன நினைச்சாருன்னா அவருக்கு அப்புறம் இந்த பொறுப்பை எடுத்து செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும், இந்த பணியை தொடர்ந்து செய்யணும்னு நினைச்சாரு. அதனால அவர் வந்து இந்த மாதிரி வந்தேன்னு சொல்றாரு. கலியன் hesitate to accept, but the old man convinced him. Kaliyan went with him and fulfilled his desire. ஸோ முதல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வயதானவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி அங்க போறாரு. அவரோட விருப்பத்தை வந்து நிறைவேற்றுறாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் த கிஃப்ட். அடுத்து ஆஃப்டர் நரேட்டிங் த ஸ்டோரி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் கிவன் ப்ளோ அண்ட் செக் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். If needed, explain the questions bilingually for better comprehension. ஸோ இவங்களுக்கு அதே தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து பைலிங்குவலா கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை நம்ம இன்னும் நல்லாவே புரிஞ்சுக்கலாம். Who knocked at the door of the big house? யார் வந்து அந்த பெரிய வீட்டு கதவை தட்டினது? An old man. அல்ல பெக்கர் கூட சொல்லுவாங்க. Where did the woman in the story drop the banana leaf? அந்த பனானா லீஃப் வந்து வாழை இலையை வந்து யாரு எங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டஸ்ட்பின். வாட் டிட் விஜி சர்வ் த ஓல்டு மேன்? விஜி ஓல்டு மேனுக்கு என்ன கொடுத்தாங்க? கூழ் கொடுத்தாங்க. வாட் டிட் த ஓல்டு மேன் லாஸ்? ஓல்டு மேன் எதை லாஸ் பண்ணிட்டாரு? அவரோட ஃபேமிலிய லாஸ் பண்ணிட்டாரு, தொலைச்சிட்டாரு, இழந்துட்டாரு. வாட் டிட் த ஓல்டு மேன் ஆஸ்க் கலியன் டு டூ? ஓல்டு மேன் கலியன்ட்டு என்ன கேட்டாரு? டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் வெல்த். அவரோட செல்வத்தை வந்து பராமரிக்க சொல்லி கேட்டாரு. நவ் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் ரோல்ஸ் அண்ட் எனாக்ட் த ஸ்டோரி. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா ஆளுக்கு ஒரு ரோல், ஒருத்தர் ஓல்டு மேன் மாதிரி, ஒருத்தர் கலியன் மாதிரி. ஸோ எனாக்ட் பண்ண சொல்லலாம், நடிச்சு காட்ட சொல்லலாம். ஹெல்ப் தெம் சே த டைலாக். அவங்கள டைலாக்கா சொல்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். தென் ரீட் ஆர் பிளே த ஆடியோ ஃபைல் ஆஃப் த ஸ்டோரி த கிஃப்ட். இதை ஆடியோ ஃபைலை வந்து ரீட் பண்ணிக்கலாம். அது புக்கை ரீட் பண்ணலாம், இல்லை ஆடியோ ஃபைலை கேட்க வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. After this, ask class 5 students to sit in pairs. So class 5 students வந்து பேரா உட்கார வைக்கணும். Instruct them to read the words displayed on the word wall. So word wall இருக்கிற words அவங்கள read பண்ண சொல்லணும். And circle them in their workbook page number 8 and 9. So workbook page number 8 and 9ல வந்து அவங்கள வந்து circle பண்ண சொல்லணும். Ask students to use the dictionary to the find meaning and opposite. இந்த words குரிய meaning opposite டிக்ஷனரியில பார்த்து அவங்க வந்து செய்யணும்.
இதோட புக் எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் day 6 ஃபாலோ ஆகுது. we will see in this video. Thank you.